ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும், நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும், நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும், நீதியின் பாதையில் என்னை நடத்தும். மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். இன்று நமது தியானத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள திருப்பாடல் 5. பல்லவியாக நாம் ஜெபிக்கும் இறைவார்த்தை 8வது இறைவசனம். ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். அழகான ஒரு ஜெபம். இத்திருப்பாடலை தாவீது காலை நேரங்களிலே ஜெபித்திருக்கின்றார். அவருடைய ஜெபம்தான் நமக்கு திருப்பாடலாக வந்திருக்கின்றது. தாவீதின் நிலை இத்திருப்பாடல் சுட்டி காட்டுகின்றது. தாவீது எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்? தாவீது பொல்லாங்கை அனுபவித்தார். பெயரை கெடுத்தார்கள், துன்பத்தை வரவழைத்தார்கள், மன துயரத்தை ஏற்படுத்தினார்கள், உள நெருக்கடி ஏற்படுத்தினார்கள். தீமைகள், உடல் சார்ந்த தீமை, மனம் சார்ந்த தீமைகள், தீயவர்கள் அவரை சுற்றி வளைத்தார்கள். இப்படிப்பட்ட காரணங்களினால் மிகவும் நெருக்கடியான நிலையில் தாவீது இருந்தார். இதுதான் அவருடைய நிலை. பலருடைய வாழ்க்கை இருப்பது போல தாவீதுக்கும் வாழ்க்கையிலே நெருக்கடிகள் இருந்தன. இருப்பினும் அவநம்பிக்கைக்கோ பழி வாங்குதலுக்கோ தாவீது இடம் கொடுக்கவில்லை. இதில் தான் தாவீது வேறுபட்டு நிற்கின்றார். மாறாக அவர் என்ன செய்கின்றார்? இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலில் கடவுளுடைய நீதியையும் அவருடைய வழிகாட்டுதலையும் அவர் தேடுகிறார். தனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் என்னை கொடுமைப்படுத்தினாலும், அவதூறு பரப்பினாலும், என்னை வேதனைக்குள்ளாக்கினாலும், என்னை ஒதுக்கி வைத்தாலும், பல துன்பங்களை ஏற்படுத்தி பரவாயில்லை, ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் என்று வேண்டுகின்றார். அன்புமிக்கவர்களே, இந்த வேண்டல்தான் இந்த திருப்பாடலின் மைய கருத்து. அதைத்தான் இன்று பல்லவியாக ஜெபித்திருக்கிறோம். இன்று நாள் முழுவதும் இந்த ஒரு வரியை நாம் ஜெபமாக திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்போம். கடவுள் எப்படிப்பட்டவர்? கடவுள் தூயவர், அவர் நிறைவானவர், அவர் நீதி உள்ளவர், அவர் நன்மை செய்பவர். இதுதான் அவருடைய குணாதிசயங்கள். அவர் முன் தீமைக்கு இடமில்லை, ஆணவத்திற்கு இடமில்லை, அநீதிக்கும் இடமில்லை, பொய்யுக்கோ வஞ்சகத்திற்கோ கொலை வெறிக்கோ கடவுளிடத்தில் இடமே இல்லை. அதை பற்றி அவர் நினைக்கவும் முடியாது, அனுமதிக்கவும் முடியாது. எனவே தான் திருப்பாடல் 5:4 இறைவசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை, உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. அப்படியென்றால் இன்றைய உலகத்தில் என்ன இருக்கின்றது? தனி மனித வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் வன்முறை இருக்கிறது, மோசடி இருக்கின்றது, வெறுப்பு இருக்கின்றது, இரட்டை வேடம் போட்டு மனிதர்கள் வாழ்கிறார்கள், பொய் இருக்கின்றது, நேர்மையின்மை இருக்கின்றது. இப்படியெல்லாம் தீமைகள் நிறைந்திருக்கின்றனவே. அப்படி என்றால் கடவுள் இல்லை என்ற அர்த்தமா? கடவுள் சக்தியற்றவர் என்ற அர்த்தமா? கடவுள் அனுமதித்து விட்டார் என்ற அர்த்தமா?
இல்லை. இறைவன் இவற்றையும் தீயவர்களையும் அழித்து நீதியை நிலை நாட்டுவார். இதான் நற்செய்தி. ஆனால் அதுவரைக்கும் பொறுமையாக இருக்கவும் நீதியிலே நிலைத்து வாழவும் இத்திருப்பாடல் நமக்கு அறிவுரை தருகின்றது. பொறுமையாக இருங்கள், கடவுள் செயலாற்றுவார். நமக்கு காலம் கடந்ததைப் போல் நாம் நினைக்கலாம், ஆனால் கடவுள் செயலாற்றியே தீர்வார் என்ற நற்செய்தியை, நம்பிக்கை தரும் செய்தியை திருப்பாடல் நமக்கு கற்றுத் தருகிறது. நீதியின் பாதையில் வழிநடத்தப்படுதல் என்றால் என்ன? அப்பத்தானே நடக்க முடியும், தெரிந்தால்தானே அதில் நடக்க முடியும். நீதியின் பாதையில் நடப்பது என்றால் தீமைக்கு பதிலாக நன்மையை தேர்ந்தெடுத்தல், சொகுசுக்கு பதிலாக நீதியான காரியங்களை தேர்ந்தெடுத்தல், பொய்யுக்கு பதிலாக உண்மையை தேர்ந்தெடுத்து சொல்ல வேண்டும், வாழ வேண்டும், பழி வாங்குவதற்கு பதிலாக மன்னிப்பை கொடுக்க வேண்டும், சுயநலத்திற்கு பதிலாக கடவுளுடைய திட்டத்தை ஏற்று வாழ வேண்டும். இப்படி கடவுளுக்கு உகந்த தேர்வை செய்து அதை கடைபிடிப்பதுதான் நீதியின் பாதையில் நடப்பது. அப்படி என்னை வழிநடத்துங்கள் ஆண்டவரே என்றுதான் தாவீது செபித்தார். அப்படித்தான் நாமும், ஆண்டவரே அப்படி என்னை நடத்துங்கள், தவறான தேர்வுகளுக்கு இடம் தராமல் சரியான தேர்வை செய்ய என்னை ஆசீர்வதியுங்கள் என்று மன்றாட வேண்டும். தாவீது இத்திருப்பாடலிலே ஆழமான ஒரு ஜெபத்தை செபிக்கின்றார். பொதுவாக மக்கள், நாம் அனைவருமே துன்பங்களை, ஆண்டவரை எடுத்துருங்க சாமி, துன்பங்களிலிருந்து என்னை காப்பாற்றுங்க என்றுதான் ஜெபிப்போம். இத்துன்பங்களிலிருந்து விடுதலை தாரும் என்றுதான் ஜெபிப்போம். ஆனால் தாவீதின் முதிர்ச்சியை பாருங்கள், ஆன்மீக ஆழத்தை பாருங்கள். அவர் என்ன ஜெபிக்கிறார்? துன்பங்களுக்கு மத்தியில் என்னை சரியாக வழி நடத்தும் என்று வேண்டுகின்றார். இதானே சரியான ஜெபம், இதானே மேன்மையான ஜெபம், இதானே முதிர்ச்சி மிகுந்த ஒரு ஜெபம். அதை ஜெபிப்பதற்கு நம்மை பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும். அதை ஜெபிப்பதற்கு தாவீதின் மனநிலையைப் போல நாம் பெறுவதற்கு ஆண்டவரிடம் வரம் கேட்டு இன்றைய நாளிலே மன்றாடுவோம். ஜெபம். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் உம் தந்தையிடம் துன்பங்களை தாங்கிக் கொள்ள சக்தி கேட்டதைப் போல நாங்களும் உம்மிடம் துன்பங்களிலே உண்மையின் பாதையில் நடந்து அதை மேற்கொள்ளும் சக்தியை வேண்டுகிறோம். கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமென்.